ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து IP DRG கோடிங் ட்ரைனிங். IP DRG அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் கோடிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி, லைக் சர்ஜரி, ED அந்த மாதிரி IP DRGங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேர் நம்ம மெடிக்கல் கோடிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து IP DRG போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த பிகினர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் தான் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு IP DRG கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வரும். நம்ம IP DRG ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்ஜரி ட்ரைனிங்கும் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். IP DRG கோடிங். IP DRG கோடிங் அப்படின்னா என்னென்னா இன்பேஷண்ட் DRG கோடிங். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பேஷண்ட்கான கோடிங். DRG கோடிங் மெத்தட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பேமெண்ட் பர்பஸ். நம்ம எப்படி ICD CPT யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி DRGயும் வந்து பேமெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு கோட் செட்ஸ். DRG கோட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பேஸ் பண்ணி DRG வந்து கால்குலேட் பண்ணி போடுவோம். ஓகே, DRG சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா டிட்டர்மைன் த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் வில் ரிசீவ் ஃப்ரம் பேயர்ஸ். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கான ரீஇம்பர்ஸ்மெண்ட் வில் ரிசீவ் ஃப்ரம் பேயர்ஸ் அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த DRG சிஸ்டம். ஓகே, மேக்ஸிமம் வந்து நம்ம OP, ED, ENMலாம் எப்படி நம்ம கோட் பண்ணுவோம், ICD, CPT அந்த மாதிரி கோட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து ICD PCS கோட் பண்ணுறோம். இந்த ICD PCS, ICDங்கிறது நார்மல் டயக்னாஸ்டிக் கோடு, PCSங்கிறது ப்ரொசீஜர் கோடு. இப்போ PCS வந்து எதை பேஸ் பண்ணி கோட் பண்ணுவோம், என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கோட் பண்ணுவோம். ரைட், அங்கே நம்ம OPயில் என்ன கோட் பண்ணுவோம், ப்ரொசீஜருக்கான கோடு வந்து CPT கோட்ஸு. பட் இங்கே IPயில் வந்து PCS கோட்ஸு. இந்த ICD கோட்ஸு, PCS கோட்ஸு இந்த ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு DRG அசைன் பண்ணுவோம். ஓகேவா, ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கண்டிஷனுக்கும் DRGஸ் இருக்குது, ஒவ்வொரு DRG வேல்யூ இருக்குது. அந்த DRG வேல்யூ தான் வந்து நம்ம இந்த இன்பேஷண்ட் கோடிங்கில் மேக்ஸிமம் இம்பார்ட்டனாக நம்ம வந்து கோட் பண்ணுவோம். இந்த நம்ம போடுற கோட் செட்ஸ்லாம் வச்சு DRG வந்து கால்குலேட் ஆகும். ஓகே, இன்னொன்று டைப்ஸ் ஆஃப் DRG நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெடிக்கேர் DRG அண்ட் ஆல் பேஷண்ட் APR DRG இந்த ரெண்டு DRG தான் வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து நிறைய DRG இருக்குது. பட் நம்ம இங்கே இந்தியாவில் வந்து நம்ம கம்பெனி இங்கே மேஜரான கம்பெனிஸ் வந்து MSDRGயும் இந்த ஆல் பேஷண்ட் APR DRG இந்த ரெண்டு DRG தான் கோட் பண்ணுறாங்க. இந்த DRG பற்றி தான் கோட் பண்ணுறாங்க. இந்த DRGயோட வேல்யூஸ் அதெல்லாம் வந்து நம்மளோட கிளாஸஸில் அப்கமிங் கிளாஸஸில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டே நம்ம எல்லாத்துக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது IP DRGனா என்ன, அந்த IPனா என்ன, DRGனா என்ன, DRG எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சு தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட், ஸோ டைப்ஸ் ஆஃப் DRG இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் DRG யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, IP DRGனா இப்போ என்ன பார்த்தோம், IPனா என்னன்னு பார்த்தோம், இன்பேஷண்ட். DRGனா டயக்னாசிஸ் ரிலேட்டட் குரூப்ஸ். அதாவது இந்த DRG எதை பேஸ் பண்ணி அசைன் பண்ணுறோம், ICD, CPT மீன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், நாட் CPT, PCS. ஓகேவா, ப்ரொசீஜர் கோடு அசைன் பண்ணுறது வந்து PCS, டயக்னாசிஸ் கோடு அசைன் பண்ணுறது வந்து ICD. இந்த டயக்னாசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர் இதை பொறுத்து தான் வந்து நமக்கு DRG வந்து கால்குலேட் ஆகும். ஓகேவா, I think it will be clear. We will see next நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இன்பேஷண்ட். மேக்ஸிமம் இன்பேஷண்ட்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். நம்ம IP DRGக்குள்ள நுழையும் போது இன்பேஷண்ட்னா என்ன, இன்பேஷண்ட் ரெஃபர்ஸ் டு எ பேஷண்ட் who is admitted to a hospital and stays overnight for medical treatment or observation. That is the inpatient. Right, ஒரு பேஷண்ட் ஓவர்நைட் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் த இன்பேஷண்ட். ஓகே, நெக்ஸ்ட் IP DRG கோடிங்கில் நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ICD-10 CM கோடிங் கைட்லைன்ஸ், ஜென்ரலான ICD கோடிங் கைட்லைன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து PCS கோடிங் கைட்லைன்ஸ். PCSங்கிறது ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். இதுக்கு வந்து CPT புக் மாதிரி அதுக்கு தனியாக PCSக்கு தனி புக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். ஓகேவா, PCS கோடிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் த கண்டிஷன். பேத்தோஃபிசியாலஜினா என்னென்னா செப்சிஸ், நிமோனியா, ஹார்ட் ஃபெயிலியர், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து சம் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த சம் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கோடிங், லைக் எப்படி வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, ஒரு ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை எப்படி பண்ணுவாங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். தென் ரேடியாலஜிக்கல் இன்டர்விஷன் ப்ரொசீஜர்ஸ் லைக் இமேஜிங் யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி சில நாலேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஃபிசிஷியன் குவரிஸ் வந்து எப்படி ரைஸ் பண்ணுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இன்கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு
ஃபிசிஷியன்கிட்ட நம்ம query கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்பிஐ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லை ஒரு கண்டிஷன் இருக்குது, பட் அதுக்கான ஒரு ஒர்க்கப்போ இல்லை ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டான டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிசிஷியன்கிட்ட query ரைஸ் பண்ணுவோம். இந்த query ப்ராசஸ்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து யூஎஸ்டிடிஎஸ் கைட்லைன்ஸு. இந்த யூஎஸ்டிடிஎஸ் கைட்லைன்ஸ்க்கு நம்ம செப்பரேட் கிளாஸ் போடுவோம். இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து பிடிஎக்ஸ் செலெக்ஷனே இருக்கும். ஓகேவா, பிடிஎக்ஸ் எஸ்டிஎக்ஸ் செலெக்ஷனே வந்து நம்மளோட ஐபிடிஆர்ஜி கோடிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோடிங் கிளினிக்ஸ். கோடிங் கிளினிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சில டவுட்ஸ்லாம் நம்ம கோட் பண்ணும்போது வரும். அந்த கோட் பண்ணுற வர டவுட்ஸ் எல்லாம் லைக் இந்த இடத்துல இந்த ஐசிடி கோட் பண்ணலாமா, இந்த ஐசிடி கோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கலெக்டிவாக வந்து ஒரு இதில் வந்து அதை கிளியர் பண்ணி ஒரு ஆன்சரோடு இருக்கும். தட் இஸ் த கோடிங் கிளினிக். அது வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கோடிங் கிளினிக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எல்லா கோடிங் கிளினிக்ஸும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க லைக் 3M CAC TC அப்படிங்கிற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு அப்கமிங் கிளாஸஸில் நம்ம இந்த ட்ரைனிங்லாம் நம்ம வந்து இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஐபிடிஆர்ஜியில் நுழையணும் இல்லை ஐபிடிஆர்ஜிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் யூஸ்வலாக வரும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐபிடிஆர்ஜிக்குள்ளே போகணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய்.